Hi friends, this is a TVS Scooty Pep model, 2020 vehicle. TVS Scooty Pep 2020 model Scooty Pep. Actually, புது வண்டியா ஷோரூம்ல இருந்து வாங்கணும். வாங்கி சிங்கிள் ஹேண்ட் எங்க அம்மா மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. பாஸ் பண்ணு. 20 மாடல் எங்க அம்மா வாங்குனாங்க. வாங்கி அவங்க மட்டும் தான் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரெகுலரா. வெஹிக்கிள் எடுத்து ஒரு 3 monthsல பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ் விட்டுட்டு செகண்ட் சர்வீஸ் விட்டு எடுக்க போகும்போது வண்டி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி என்ன அப்படின்னு கேட்க போனால் நாங்கள் எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்ரீ பாண்டியன் டிவிஎஸ் காலாவாசலில் இருக்க வெஹிக்கிள் அங்கே எடுத்திருந்தோம். அங்கே மட்டும்தான் ஷோரூமில் மட்டும்தான் சர்வீஸ் பார்த்தோம். கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக சர்வீஸ் விட்டுருந்தோம் வண்டி எடுத்து. அவங்க என்ன அங்கே தான் ப்ராப்பராக சர்வீஸ் விடுவோம். ஆனால் 3 monthsலேயே ப்ராப்ளம் வண்டி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் சார்ஜ் இல்லை, இவ்வளோ நாள் வண்டி ஸ்டாக்கில் இருந்தனால பேட்ரி வீக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 10 நாள் கழித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே, ஏதோ சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். திருப்பி மறுபடியும் பார்த்தா அதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. வண்டி வாங்கி 1 year கழித்து ஒரு 4-5 times ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது அங்கே ஷோரூமில் இப்போது கம்ப்ளீட்டாக 3 years ஆச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஃபெயிலியர் மாடலு, இந்த மாடலே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் ஷோரூமில் டிவிஎஸ் ஷோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபெயிலியர் மாடலு, நாங்கள் மாடலே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம், நீங்கள் இந்த வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் வேறு வண்டி வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஃபெயிலியர் மாடலில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டீங்க. மாடல் ஃபெயிலியர்னால் அவங்களே ஒத்துக்கிட்டு சேல் பண்ணிட்டாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகுது அப்படின்னு கொண்டு போனால் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னச்சா பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேட்ரி இப்போ சர்வீஸ் சென்டர் கொண்டு போனாலும் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பில் பண்ணிவிட்டு பேட்டரியை மாற்றி ஒரு 5-6 வாட்டி பேட்டரியை மட்டும் மாற்றி கொடுத்துறாங்க. பட் அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகவே இல்லை. ஏன்னா சென்சாரில் இஷ்யூ. இது சென்சார் டைப் மாடல், அந்த சென்சாரில் தான் இஷ்யூ. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பைக்கு சேல் பண்ணிவிட்டு நீங்கள் புது பைக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு நிறையா டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. இதுதான் அந்த பேட்ரி மாற்றுறதுக்கான கார்டை மட்டும் மாற்றி கையில் கொடுத்துறாங்க. கடைசியில் பேட்ரி இஷ்யூ, பவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக மொட்டையாக பதில் சொல்லி முடிச்சிடறாங்க. ஸோ டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்கி உங்கள் யாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். டிவிஎஸ் கம்பெனியோட சர்வீஸும் சரி, அவங்களோட மேனுஃபேக்சரிங் சரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ இனிமேல் டிவிஎஸ் பிராண்டே நான் வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். வாரண்ட்டி, சர்வீஸ் சென்டர் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.